இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத்வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. ஒருவன் வேதங்களை கற்றால்தான் தர்மம் எது அதர்மம் எது என்று தெரிந்து கொள்ள முடியும். உபனிஷத்துக்களை சரியாக புரிந்து கொண்டால்தான் பரமாத்மா யார், நாம் ஜீவாத்மாக்கள் யார், அந்த பரமாத்மாவை எப்படி அடைய வேண்டும், இந்த சம்சாரத்தை எப்படி கடக்க வேண்டும், இது அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் வேதத்தை முழுமையாக நாம் கற்க வேண்டும். ஆனால் அதை மட்டும் படித்தால் போதுமா என்று பார்த்தால் அது சற்றே கடினமான நூல்தான். அதனால் அதன் பொருளை விளக்கி நமக்கு எளிமையாக உரைப்பதற்காகத்தான் பல ரிஷிகளும் இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள் என்று பலவிதமான நூல்களை இயற்றினார்கள். ஒருவன் வேதத்தை, உபனிஷத்தை படிக்கும் பொழுது இதிகாச புராணங்களையே படிக்காமல் உபனிஷத்துக்களை மட்டும் பயின்றான் என்றால் அதனுடைய சரியான பொருளை புரிந்து கொள்ளவே முடியாதாம். தவறாக ஏதேதோ பொருள்களெல்லாம் நம்முடைய மனதுக்கு தோன்றிவிடுமாம். அதனால் இதிகாசங்களையும் புராணங்களையும் நன்கு படித்து கொண்டு அது காட்டின வழியில்தான் உபனிஷத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அழகான புராண ஸ்லோகம் கூறுகிறது. அப்படி வேதத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் மகாபாரதம் என்கிற உயர்ந்த இதிகாசத்தையும் பாகவத புராணத்தையும் பிரம்மசூத்திரங்கள் என்கிற உயர்ந்த நூலையும் இந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்திலே வேதவியாசர் இயற்றி நமக்காக கொடுத்தார். பல இடங்கள் பதரீகாசிரமத்துக்கு போகும்போது அங்கு அமர்ந்துதான் பகவான் வேதவியாசர் மகாபாரதத்தை இயற்றினார் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் நைமிஷாரண்யத்தில் வேதவியாசர் இருந்தார் என்பது உண்மைதான். இந்த இடத்துல பல உபதேசங்களை செய்திருக்கிறார் என்பது உண்மைதான். இந்த நைமிஷாரண்யத்துக்கும் பாகவத புராணத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. பாகவத புராணத்தை எழுதினவர் வியாசர். அந்த பாகவதத்தை தான் 7 நாட்களுக்குள்ளே பரீக்ஷித் என்கிற ஒரு அரசனுக்கு சுகாச்சாரியர் உபதேசம் பண்ணார். கதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்ததாகத்தான் இருக்கும். ஒரு பிராமண குமாரன் ஒரு குழந்தையினுடைய சாபத்தாலே இன்றிலிருந்து 7 நாட்களுக்குள்ள பாம்பு கடித்து உயிர் போய்விடும் என்று பரீட்சித்துக்கு தெரிந்தது. 7 நாட்களுக்குள்ள பகவானை உணர முடியுமா என்று ஆவலோடு இருந்தார். அந்த பக்கமாக சுகாச்சாரியர் வியாசருடைய மகனான சுகர் வந்தார். அவர் சொன்னார், நான் 7 நாட்களில் உனக்கு பாகவத புராணத்தை சொல்லுகிறேன் என்று பிரித்து பகவானுடைய பல அவதாரங்கள், சிருஷ்டி எப்படி நடக்கிறது, பிரளயம் எப்படி ஏற்படுகிறது, எப்படி பகவான் தியானிக்க வேண்டும், கிருஷ்ணாவதார கதை, நரசிம்மனுடைய கதை, வாமனன் கதை, அஜாமிளன் கதை, எத்தனையோ கதைகளை சேர்த்து பாகவத புராணம் என்கிற உயர்ந்த புராணத்தை உபதேசித்தார். அந்த சமயத்தில் சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு பாகவதத்தை சொல்லும் பொழுது அருகிலே ரோமஹர்ஷனர் என்று மற்றொருவர், அவரும் வியாசருடைய அதாவது சுகருடைய அனுமதியை பெற்று பாகவத புராணத்தை ரோமஹர்ஷனரும் சேர்த்து கேட்டுக்கொண்டார். வியாசருக்கு 4 சிஷ்யர்கள்னு சொன்னேனோ இல்லையோ, ருக்கு, யஜுசு, சாமம், அதர்வணம் 4 வேதங்களை 4 சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதே போல தன் இயற்றின வகுத்து கொடுத்த இதிகாச புராணங்களை எல்லாம் இந்த ரோமஹர்ஷனர் என்பவருக்குத்தான் சொல்லிக் கொடுத்தார் வேதவியாசர். சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணும் பொழுது இந்த ரோமஹர்ஷனரும் சேர்ந்து அங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு பௌராணிகர் என்று பெயர். பொதுவாகவே பௌராணிகர்னு சொன்னால் கதை சொல்றவர்னு அர்த்தம். கதை சொல்றது ஒரு பெருஷிமா சுவாமி, நன்னா தத்துவங்கள் சொல்ல வேண்டாமா, கருத்து தானே முக்கியம்னு நமக்கு தோன்றும். இந்த தர்மத்தில் கருத்து மட்டும் முக்கியமே அல்ல, கதையோடு சேர்த்துத்தான் முக்கியம். ராமாயண கதை முக்கியம், மகாபாரதம் கதை முக்கியம், திருவிக்கிரமாவதாரம் சரித்திரமே முக்கியமானது. அப்படி கதைகளை யார் பரவலாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்களோ அவர்களைத்தான் பௌராணிகர்கள்னு தெரிவிப்பார்கள். சுகாச்சாரியர் ஒரு இடத்துல பாகவதத்தில் தானே தெரிவிக்கிறார், புவி கிருணந்தியே பூரிதா ஜனாகா, யாரெல்லாம் பகவானுடைய கதைகளை போய் உலகத்தில் பரப்புகிறார்களோ அவர்களெல்லாம் நீருண்ட கார் மேகம் போல. மேகம் எப்படி எல்லாருக்கும் மழையை கொட்டி கொடுக்குமோ அதை போல பகவானுடைய கருணையை இவர்கள்தான் உலகத்திலே பரப்புகிறார்கள், கதைகளையும் பரப்புகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்படி ஒரு பௌராணிகராகத்தான் இந்த ரோமஹர்ஷனர் என்பவர் இருந்தார். ஆனால் ஒரு சமயம் பலராமன், கண்ணனுடைய அண்ணா பலராமன் இருக்கிறாரே, அவர் அப்படியே தீர்த்த யாத்திரையாக எல்லா இடத்துக்கும் சென்றிருந்தவர் நைமிஷாரண்யத்துக்கு வருகிறார். ரோமஹர்ஷனர் நைமிஷாரண்யத்தில் அமர்ந்துதான் எல்லா ரிஷிகளுக்கும் இந்த கதைகள், மகாபாரதத்தினுடைய கதை, அதே போல பாகவதத்தினுடைய கதை, இதையெல்லாம் உபன்யாசம் செய்து கொண்டே இருப்பாராம். அவருக்கு நீண்ட ஆயுசு.
எந்த வியாதியும் வராத நல்ல ஆரோக்கியம், இதையெல்லாம் அந்த ரிஷிகள் கொடுத்தார்கள். தங்களுக்கு கதை வேணும், பகவானை பற்றின கதைகளை இவர் நன்னா சொல்றாரா, இவருக்கு நன்னா ஆயுசு, நிறைய ஆரோக்கியம் எல்லாத்தையும் அந்த ரிஷிகள் கொடுத்திருந்தார்கள். அவரும் பிரவச்சனம் பண்ணி கொண்டிருந்தார். பலராமர் திடீரென்று ஒரு நாள் நைமிஷாரண்யத்துக்கு வருகிறார். ரிஷேர் பகவதோ பூத்வா சிஷ்யோதீத்ய பகூனிச்ச சேதிஹாச புராணானி தர்மசாஸ்திராணி சர்வசஹ அதாந்தஸ்ய அவிநீதஸ்ய விருதா பண்டிதமானினஹா. இவர் உள்ள வரதை பார்த்த உடனே எல்லா ரிஷிகளும் எழுந்தார்கள். ஐயோ, பலராமன் வந்திருக்கார், ஆதிசேஷனுடைய அவதாரம், கண்ணனுக்கு அண்ணா. எல்லாரும் விழுந்து வணங்கினார்கள், ஆசனம் கொடுத்தார்கள், உபச்சாரம் பண்ணார்கள். இந்த ரோமஹர்ஷ்ணர் மட்டும் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்லை. பார்த்த பலராமனுக்கு கோபம். இவருக்கு என்னமோ ரொம்ப பெரிய பண்டிதன் என்று கர்வம் இருக்கிறது போல் இருக்கு. அதனால தான் என்னை கூட மதிக்காமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா, எவ்வளவு படித்தும் பிரயோஜனமே இல்லை. அதாந்தஸ்ய மனக்கட்டுப்பாடே இல்லை, அவிநீதஸ்ய பணிவே இவருக்கு இல்லை, பண்டிதமானினஹா தான் தான் பெரிய பண்டிதன் என்று கர்வத்தோடு இருக்கிறார். இவர் சொல்லி நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று தன் கையில் இருந்த ஒரு புல்லாலே அவருடைய தலையை அடித்து அவரை கொன்று விட்டார். பலராமன் ரோமஹர்ஷனை கொன்று விட்டார். உடனே ரிஷிகளுக்கெல்லாம் ஒரே பயம். ஐயோ, இப்படி நமக்கு உபதேசம் பண்றதுக்கு ஒருத்தர் தானே கிடைச்சார், அவரையும் பலராமர் கொன்று விட்டாரே, இதனால பலராமனுக்கு பெரிய தோஷம் வரும். பகவானை பற்றி உபதேசம் செய்யக்கூடிய ஒருவரை பலராமன் கொன்று விட்டார். இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணுமே. பெரிய தீர்த்த யாத்திரை, பாரதமெங்கும் சுற்றி திரிந்து பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் தரிசித்து புண்ணிய நதிகளில் நீராடி இந்த பாபத்தை பலராமன் போக்கிக் கொண்டாராம். அது நமக்கு முக்கியம் கிடையாது. அந்த ரோமஹர்ஷ்ணன் இறந்து போன உடனே ரிஷிகள் எல்லாம் பலராமன் இடத்துல கேட்டார்கள், இப்ப எங்களுக்கு யார் உபதேசம் செய்வார்கள், விஷ்ணு கதைகளை யாராவது சொல்ல வேண்டுமேன்னு கேட்டார்களாம். அப்ப பலராமன் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், அந்த ரோமஹர்ஷனுடைய மகன் இதோ இருக்கிறார் பாருங்கோ, அவருக்கு சூதர்னு பெயர். அந்த சூத்தருக்கு நல்ல பேச்சு சாமர்த்தியம் இருக்கு. ஆத்மாவை புத்திர உற்பன்னஹா இது வேதானுசாசனம் தஸ்மாதஸ்ய பவேத் பக்தா ஆயுர் இந்திரிய சத்வவான். நீங்க கவலைப்பட வேண்டாம், இதோ பிள்ளை இருக்கிறானே, ரோமஹர்ஷனர் போனார் என்ன, அவருடைய பிள்ளை அந்த ரோமஹர்ஷனே திரும்ப வந்து பிறந்தது போல இருக்கிறார். அவருக்கு நல்ல ஆயுசு, இந்திரிய பலம், புத்தி கூர்மை எல்லாம் இருக்கிறது. அவர் உங்களுக்கு இனிமேல் கிருஷ்ண கதைகளை சொல்லுவார் என்று பலராமன் சொல்லுகிறார். அப்ப ரோமஹர்ஷனரை அகற்றிவிட்டு அவருடைய இடத்துல சூத்த பௌராணிகர் என்று ஒருவரை பலராமன் தான் வைக்கிறார். அந்த சூத்தர் அதுக்கு மேல உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, அங்குதான் பாகவத புராணமே தொடங்குகிறது. பாகவத புராணத்தில் முதல் அத்தியாயத்திலே பார்த்தீர்கள் என்றால், நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதய சத்திரம் சொர்க்காய லோகாய சஹஸ்ர சமமாசத. சௌனகர் முதலான ரிஷிகள் எல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு பெரிய சத்திரயாகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ நைமிஷாரண்யத்தில் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த சூத்த பௌராணிகரும் அங்கு இருந்தாரா, அவரிடத்துல போய் எங்களுக்கு நீர் புராண கதைகளை எல்லாம் சொல்ல வேண்டும், பகவானை பற்றி எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும், சம்சாரத்தில் எங்களுக்கு பல துன்பங்கள் இருக்கின்றன, தத்ர தத்ர அஞ்சசா யுஷ்மான் பவதா யத் வினிஷ்சிதம் பும்சாம் ஏகாந்தத ஸ்ரேயஹ தன்ன சம்சித்தும் அர்ஹசி. நீர் தான் எல்லா வேதங்களையும் படித்தவர், இதிகாச புராணங்களை எல்லாம் கற்றவர், தர்மசாஸ்திரங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர். அப்ப சுருக்கமாக, எங்களால் அவ்வளவெல்லாம் படிக்க முடியாது, சுருக்கமாக எங்களுக்கு எது நல்லது, கண்டிப்பா எது எனக்கு உன்னதியை கொடுக்கும் என்று ஆராய்ந்து எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று அந்த சூதரிடத்துல சௌனகர் முதலான ரிஷிகள் கேட்கிறார்கள். ஏன் இவர்களே படிக்க வேண்டியதான் என்னால்? அதுக்கு சொல்றார், பிராயேண அல்பாயுஷ சப்யா கலௌ அஸ்மின் யுகே ஜனாஹ மந்தாக சுமந்த மதயா மந்தபாக்யா ஹுபத்ருதாக. நம்மளெல்லாம் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் சௌனகர். இல்ல இந்த கலியுகத்தில் பிராயேண அல்பாயுஷா, யாருக்கும் நீண்ட 100 வயசு 1000 ஆண்டுகள்லாம் ஆயுசு கிடையாது. 50, 60, 70 இவ்வளவுதான் அநேகமா வாழ்கிறார்கள். அப்ப ஆயுசு குறைந்து போய்விட்டது. சப்யா, எதோ உலக விஷயங்களை ஈடுபட்டு பண்டிதர்கள்னு சொல்லுகிறார்களே தவிர உண்மையான ஞானம் இல்லை. அதேபோல மந்தாக, ரொம்ப அல்பமாக சின்ன சின்ன விஷயத்தை ஆசைப்படுகிறார்கள். சுமந்த மதையாக, புத்தி கூர்மையும் பெருசா கிடையாது, ஈடுபாடும் கிடையாது. உபத்ருதாக, இது போராதுன்னு நிறைய உபதிரவம், டிஸ்ட்ராக்ஷன் சொல்றோமோ இல்லையோ, இது வேற கலியுகத்தில் அதிகமாக போயிடுறது. அதனால எங்களால் அத்தனை நூல்களை எல்லாம் படிக்க முடியாது. கலியுகத்தில் இருப்பவர்களுக்காக நீர் படித்தது எல்லாத்திலையும் எது மிக நல்லதோ அதை சுருக்கமா எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சூதரிடத்திலே சௌனகர் கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் சொல்லுவதற்குத்தான் பெரிய பாகவத புராணத்தையே சூதர் உபதேசம் பண்றார். அப்போ பாகவதம் இன்னைக்கு நமக்கு கிடைப்பதே சூதர் சௌனகருக்கு பண்ண உபதேசம் தான். ஏன்னா வியாசர் எழுதிட்டார், ஓலச்சுவடியா நம்மகிட்ட கொடுத்தார். சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு கொடுத்தார், பரீட்சத்தில் நம்மகிட்ட உபதேசம் பண்ணாரா? ரெண்டுமே கிடையாது.
அப்ப வியாசரிடத்துல சுகரிடத்துல கேட்ட ரோமஹர்ஷனர் அவருடைய புள்ள சூத்தர், அந்த சூத்த பௌராணிகர் தான் சௌனகர் முதலானவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அதுதான் இன்று வரைக்கும் நமக்கு பாகவத புராணமாக வந்து கிடைத்திருக்கிறது. அது உயர்ந்தது. ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ என்று தெரிவிப்பார்கள். கண்ணன் துவாபர யுகத்தின் இறுதியில் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போகிறார். அப்ப உத்தவர் என்கிற நண்பன் ஓடி வந்து காலை பிடிச்சு கட்டிண்டு அழுதாராம். ஆனால் எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, நீ இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்வோம் என்று சொன்னபோது கவலைப்பட வேண்டாம், பாகவத புராணத்தின் வடிவத்தில் நான் கலியுகத்தில் இருப்பேன். பாகவதத்தை தரிசித்தாலோ சேவித்தாலோ தொட்டாலோ வணங்கினாலோ அதை படித்தாலோ கேட்டாலோ புரிந்து கொண்டாலோ எந்த விதத்தில் தொடர்புபட்டாலும் என் அனுகிரகம் உண்டு, பாபங்கள் விலகும் என்று கண்ணன் தெரிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமை. ஒருத்தன் பாகவதத்தை படித்தான் என்றால் எப்படி ஒரு கண்ணுக்குட்டி போற இடத்திலெல்லாம் பசுமாடு அன்போடு தொடர்ந்து போகுமோ, அதை போல கண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துருவாராம். எத்திர எத்திர சதுர்வக்திர ஸ்ரீமத் பாகவதம் பவேத் தத்திர தத்திர அனுகச்சாமி கௌரியதா சுதவத்சலா. கண்ணனே சொல்றார். நான்முகனை பார்த்து கண்ணன் சொல்லும் வார்த்தை, எந்தெந்த வீட்டில் பாகவதம் இருக்கோ அங்கெல்லாம் நான் என் வசத்தில் இல்லாமல் நானும் இழுத்து செல்லப்படுகிறேன், அந்த ஆத்மாவை அந்த பக்தனை விட்டு விலகவே மாட்டேன் என்று கண்ணன் சொல்லும் அளவுக்கு பெருமை பாகவத புராணத்துக்கு. அது உபதேசிக்கப்பட்டது இதோ இந்த நைமிஷாரண்யம் என்கிற உயர்ந்த இடத்தில்தான். இது வியாசகத்தி, ஜெய்மினியினுடைய ஆலயம், ஓலைச்சுவடிகள் இருக்கும் இடம், பாகவதம் பிறந்த இடம். இதை தரிசித்துக் கொண்டோம். அடுத்தது இதே நைமிஷாரண்யத்தில் ஹனுமானுக்கு ஒரு கோவில் இருக்கிறது. ஹனுமான் கத்தி என்று அதற்கு பெயர். ஒரு சின்ன குன்றுக்கு மேல ஹனுமானுடைய சந்நிதி இருக்கிறது. பெரிய வடிவம், சிவப்பு வடிவம், காவியில தான் பண்ணியிருப்பார்கள். ஹனுமானுடைய காவி நிறத்தில் கிட்டத்தட்ட 20-21 அடிக்கு பெரிய வடிவத்தில் ஹனுமான் இருக்கிறார். அவருடைய தோள்களிலே ராமலக்ஷ்மணர்கள் இருக்கிறார்கள். வலக்கையால மலையை பிடிச்சிருக்கார், இடது கையில கதையை பிடிச்சிருக்கார். காலுக்கு கீழே யாரோ ஒரு அரக்கனை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறார். அது யாருன்னு கேட்டால் அஹிராவணன் மஹிராவணன் என்று 2 பேர். ராவணனுக்கு 2 மகன்கள் இருந்தார்களாம். இந்த கதை வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. ஆனா துளசி ராமாயணம் அது இதுன்னு பல வடிவங்கள் ராமாயணத்துக்கு உள்ளன அந்தந்த பிராந்திய மொழிகளிலே. அதுல சில கதைகள் காணப்படுகின்றன. அதுல ஒரு கதை தான் இது. அஹிராவணன் மஹிராவணன் 2 மகன்கள் இருந்தார்களாம் ராவணனுக்கு. அதுல அஹிராவணன் ராமலக்ஷ்மணர்களை பாதாளத்துக்கு கொண்டு போய் கட்டி போட்டு அவர்களை பலி கொடுப்பதற்காக பார்த்தான். அப்ப ஹனுமார் பூமிக்குள்ள பொழந்து கொண்டு போய் ராமலக்ஷ்மணர்களை காப்பாற்றி அந்த அஹிராவணனை கொன்று திரும்ப பூமியை பிளந்துண்டு இந்த இடத்துல தான் வந்தாராம். அதனால் இந்த இடத்துல ஹனுமான் கத்தி என்று பெயர் சொல்லப்படுகிறது. மிக பெரிய வடிவத்தோடு ராமலக்ஷ்மணர்களை சுமந்து கொண்டு ஹனுமான் இருக்கிறார். அவர் சன்னிதானக்கு நேர் இருத்தார் போல ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேருக்கும் ஒரு சந்நிதி இருக்கிறது. இந்த மலையினுடைய அடிவாரத்தில் பாண்டவர்களுக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. பாண்டவ டீலா என்றுதான் இந்த இடத்துக்கு பெயர். ஏனென்றால் இந்த கோவிலையே பாண்டவர்கள் தான் எழுப்பினார்கள் என்று ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது. அப்போ ஒன்று பார்த்தோம், பாகவத புராணம் பிறந்தது நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் தான். மற்றொரு பக்கம் இந்த உயர்ந்த பக்தனான ஹனுமான் ஒரு பக்கம் அரக்கர்களை கொன்று கொண்டே, மற்றொரு பக்கம் தன்னுடைய சுவாமியான ராமனையும் லக்ஷ்மணனையும் காப்பாற்றி தோளிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஹனுமானும் இந்த இடத்திலே சேர்ந்து இருவரும் காட்சி கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த நைமிஷாரண்யத்திலே தரிசித்துக் கொண்டோம். அதோடு கூட 2 இடங்கள் பார்த்தோமா, இன்னும் ஒரே ஒரு இடத்தை தரிசித்து விடலாம். இதே ஊரிலே ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி அகோபில மட்டம் அழேசிங்கர் ஜீயர் சுவாமியுடைய நிர்வாகத்திலே அகோபில மட்டத்தினுடைய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுடைய சந்நிதி ஒன்று இருக்கிறது. அழகான வடிவம். பகவான் 4 திருக்கைகளோடு மடியில் லக்ஷ்மியை அமர்த்தி வைத்துக் கொண்டு வலது கையிலே அபயஹஸ்தத்தை வைத்துக் கொண்டு மேல சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டு சிரித்த முகத்தோடு லக்ஷ்மி நரசிம்மராக இந்த இடத்திலே காட்சி கொடுக்கிறார். பல பக்தர்களும் வந்து பகவானுடைய அருள் நரசிம்ம பெருமான் அனுகிரகத்தையும் ஸ்ரீமத் அழேசிங்கர் அனுகிரகத்தையும் பெறுகிறார்கள். அழேசிங்கரும் பலமுறை இங்கு எழுந்தருளி அனுகிரகம் செய்வது உண்டு பக்தர்களுக்கு. இது இன்னொரு சன்னதி. அப்ப முதல்ல பாகவதம் பிறந்த இடத்தை பார்த்துட்டோம். இடம்னா இந்த பூமியே பிறந்த இடம், உபதேசம் பண்ணப்பட்ட இடம் நைமிஷாரண்யம். ஹனுமானுடைய கத்தி பக்தன் இருந்த இடத்தை பார்த்தோம். கீழே அகோபிலத்தை மறந்துடக்கூடாதோ இல்லையோ, அதற்காக இந்த இடத்துல லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் இருக்காரோ என்னமோ. நாம் வந்த வழியிலேயே பகவான் நினைவூட்டுகிறார். அந்த லக்ஷ்மி நரசிம்மனையும் சேவித்துக் கொண்டோம். இனி இந்த ஊருக்கு எந்த ஆழ்வார் பாடினார், இது எப்படி விதேசம், வடநாட்டில் யார் போய் பாடினார்கள் என்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.